Hello everyone, welcome back to my channel Teach Our Kids. இன்னைக்கு ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி எழுதலாம்ன்றத பார்க்கலாம். ஆல்ஃபபெட்ஸில் உள்ள இந்த 26 லெட்டர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ஆர்டரில் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஸோ ஈஸியான லெட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைனை யூஸ் பண்ணி என்னென்ன லெட்டர்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம். TLIFEH இந்த 6 லெட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைனோட பொசிஷன் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு டிஃபராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்பிங் லைனோட பொசிஷன் லெட்டர் Tயில் வந்து அப்பில் இருக்குது, Lல டவுனில் இருக்குது, Hல மிடில் இருக்குது. ஸோ அப் ஸ்லீப்பிங் லைன்னா மேலே லைன் போடணும், டவுன்னா கீழே, மிடில்னா நடுவில் ஸ்லீப்பிங் லைன் போடணும். ஸோ இந்த கான்செப்டை கிட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிய வைக்கணும். ஸோ நான் இந்த லேடரில் பையன் நிற்கிற பொசிஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப், மிடில், டவுன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் T. ஸ்டாண்டிங் லைன், அப் ஸ்லீப்பிங் லைன் T. நெக்ஸ்ட் லெட்டர் L. ஸ்டாண்டிங் லைன், டவுன் ஸ்லீப்பிங் லைன் L. நெக்ஸ்ட் லெட்டர் I. ஸ்டாண்டிங் லைன், அப் ஸ்லீப்பிங் லைன், down sleeping line I. Next letter F. Standing line, up sleeping line, middle sleeping line F. Next letter E. Standing line, up sleeping line, middle sleeping line, down sleeping line E. Next letter H. Standing line, middle sleeping line H. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிக் செக் நோட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட நோட்டு இல்லைன்னா பிளைன் நோட்டில் லைன்ஸ் போட்டு எழுத கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஐ சி யூ சூன். தேங்க்யூ. பாய்.